சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சுந்தர் மாமா. என்னடா ராஜி? மாமா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, அது எப்படி? ஆமா, நானும் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏன்டா ரொம்ப சோகமா இருக்க? மாமா, மனசுல நிம்மதியே இல்லை. கொஞ்சம் கூட மகிழ்ச்சிக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குது, கவலை அதிகமா இருக்குது. நீங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, அது எப்படி மாமா? டேய், நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கெல்லாம் போறியா? ஒழுங்கா போறியாடா? வீட்டில் மம்மி டாடி தான் போகிறாங்க, நான் போகிறதே இல்லை மாமா. அப்படிலாம் இருக்கக்கூடாதுடா. அதாவது சங்கீதம் 122:1 மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. என்ன மாமா சொல்லியிருக்குது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று தாவீது ராஜா சொல்றாரு. அப்போ ஆலயத்துக்கு போனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? கண்டிப்பா கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம போய் அங்க இருக்கிற ஆராதனையில கலந்து கொள்ளும்போது தேவ செய்தி மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுவாங்க. அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இது வரைக்கும் ஆலயத்துக்கே போகாம இருந்தேன்னா, வர்ற நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன் மாமா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னொரு நாள் சந்திப்போம் மாமா. வெரி குட், வெரி குட். நீ ஆலயத்துக்கு போனாதான் ஆண்டவர் நீ செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார், உனக்கு மகிழ்ச்சியையும் கட்டளையிடுவார். இன்னொரு நாள் நம்ம சந்திப்போம். நான் போயிட்டு வரட்டா? சரி மாமா, போயிட்டு வாங்க.